எனக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்குங்க. என்னன்னு தெரியுமா? அப்படி வந்து எடுத்துட்டு இருக்கான். இல்லையா மாப்பிள்ள, என்னடா ஆச்சு? இல்லடா, எனக்கு சின்ன வயசுல இருந்து டீ சேராது மாப்பிள்ள, அதனாலதான். அப்ப வேணாம்னு சொல்லிக்க வேண்டியதானே? இல்ல மாப்பிள்ள, நீ கேட்டீங்க, எனக்கு நோ சொல்ல தெரியாது மாப்பிள்ள, அதனாலதான். இவன் அப்படி இருக்கான், நீனே அப்படி இருக்க. புழைக்க தெரியாம இருக்கான். வந்து சொல்லுடா மாப்பிள்ள, போன ரிலீஸ் ஆச்சுல ஒரு படம், அந்த படத்துக்கு போமா, டிக்கெட் இப்பதான் கிடைச்சு. அப்படியா? போமா. போலாம்டா. என்ன போலாம். சூப்பரா இருந்துச்சுடா. சரியா இருந்துச்சுடி. என்னடா? அந்த படத்தை நான் ஏற்கனவே 4 வாட்டி பாத்துட்டேன்டா. ஏய் படம் பார்த்தா சொல்லுங்கடா. கூப்பிட்டீங்க, சரி எப்படி நோ சொல்றதுன்னு தெரியல, அதான் வந்துட்டேன். உன்னைய கூட்டு போனதுக்கு டிக்கெட் காசுலாம் வேஸ்டா. அவனையாவது கூட்டு போயிருக்கலாம். வா போ, என்ன பண்றது? என்னடா இப்படி இருக்கும்? ஏய் வண்டி ஓட்ட தெரியலன்னு சொல்ல மாட்டியாடா? நீ பாட்டு போயிடுறா. கீழ விழுந்தா என்னடா பண்ணிருப்ப? நீங்க எடுக்க சொன்னீங்க. இதான் சொல்ல பழகுடா அப்படி. ஏய் வாடா போங்கடா. இவ்வளவு திட்டிட்டு போறான் இல்ல, இதுக்கெல்லாம் காரணமே நான் நோ சொல்ல பழகாதுதான். இப்ப நான் மட்டும் நோ சொல்லி பழகிருந்தேனா இப்பெல்லாம் நடந்திருக்காது. எப்படின்னு கேக்குறீங்களா? என்ன ப்ரோ, ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருமா? இல்ல ப்ரோ, நோ ப்ரோ. இந்த மாதிரி மட்டும் நான் நோ சொல்ல பழகிருந்தேனா நேரம் நான் எங்கேயோ இருந்திருப்பேன். ஏய் டக்குனு வண்டியில வந்துடுறா, அப்புறம் விட்டு போயிருவான். வரடா, விட்டுட்டு போயிறாங்களா?